சக்தி. எல்லாம் தெரியும் என்ற தலைகணத்தோடு இருந்துவிட்டால் எல்லாம் அழிவுக்குத்தான் அழைத்து செல்லும். யார் என்ன சொல்லுவது? எனக்கே எல்லாம் தெரியும் அகந்தை யாருக்கு வருகிறதோ அவர்களை அழிவு தொடர்கிறது என்பதுதான் உண்மை. பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் நீ எடுத்துவிட்டால் தெய்வம் என்பது இருக்கிறதல்லவா? நீ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாயே, நான் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று. அது தெய்வம் நினைப்பது அல்ல என் பிள்ளையே, உன் விதி எழுதப்பட்டது என் தங்கமே. எந்த நேரத்தில் ஒருவருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் கட்டாயம் அது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் கிடைத்தே தீரும். உன்னுடைய தெய்வம், நீ இஷ்டப்பட்ட தெய்வமும் உன் குலத்தை காக்கும் குலதெய்வமும் இருப்பது எதற்காக தெரியுமா? உன் வலிவேதனைகளை குறைத்து, உனக்கு வருவதை பாதியாக குறைத்து அதை தாட்டி விடுவதுதான் உன் குலதெய்வத்தின் வேலையாகவும் என்னுடைய வேலையாகவும் இருக்கிறது. நீ இஷ்டப்பட்டு எத்தனையோ தெய்வங்களை உண்மையாக வணங்கினாலும் அந்த தெய்வங்களால் முழுமையாக உனக்கு மோட்சங்களை கொடுக்க முடியுமா என்றால், கர்ம வினைகளும் விதியும் எழுதப்பட்டது நடந்தே தீரும். ஆனால் அதிலிருந்து உன்னை தப்புவிப்பதுதான் என்னுடைய வேலையாக இருக்கிறது. நான் உனக்கு முழுமையான தப்புவிப்பை கொடுக்கலாம் என்றுதான் போராடி கொண்டிருக்கிறேன். மேலும் மேலும் விதிவசத்தால் உனக்கு இதுபோல செய்வினைகள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. நான் உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன், யாரையும் பகைத்துக் கொள்ளாதே என்று. யாரிடமாவது கருத்து வேறுபாடு வந்தால் அதை வெளியே காட்டாமல் அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து வா என்று உன்னிடம் பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் நீ அதை செய்வதில்லை. முன் கோபத்தால் வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடுகிறாய். மௌனமாக செய்யும் எந்த வேளையும் தோல்வி அடையாது. பிறரிடம் சொல்லிவிட்டு செய்யும் எந்த வேளையும் வெற்றி பெறாது என்பதுதான் உண்மை. ஒருவரின் பகையை நீ கண்டுவிட்டால் அந்த இடத்தில் வாய்விட்டு அத்தனை வார்த்தைகளையும் கொட்டிவிட்டு உன் மனதிலும் அவர்கள் மேல் பகை உண்டாயிற்று என்பதை தெரிவித்து விட்டு வருகிறாய். அப்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? விழித்துக் கொள்வார்கள். ஓ, இவனுக்கு நம்மேல் பொறாமை எண்ணம் வந்துவிட்டது, நம்மேல் பகை ஏற்பட்டு விட்டது, அவன் முதலில் நமக்கு வேண்டாதவைகளையும் செய்வினைகளையும் செய்வதற்கு முன்னால் நாம் முந்திக் கொள்வோம் என்று செய்வினையை செய்ய தேடி போகிறான் இடத்தை. அப்போது அவனை தூண்டிவிட்டது யார்? நீதானே. அந்த இடத்தில் பொறுமையாக எதுவும் பேசாமல் நீ திரும்பி வந்திருந்தால் அவனுக்கு உன்மேல் பயம் வந்திருக்காது. உனக்கு முன்னால் முந்திக் கொண்டு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று ஓடியிருக்க மாட்டான். பிள்ளையே, ஒன்றை மட்டும் கவனமாக கேட்டு மனதில் பதிய வைத்துக்கொள். பேசும் வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம். எந்த இடத்திலும் அமைதியாக அமர்ந்து பார். உன்னை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருப்பார்கள் பேசிக்கொண்டிருப்பவர்கள். ஏன் நீ மௌனமாக இருக்கிறாய்? உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறார் என்று உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்று குழப்பத்தோடு உன்னையே பார்த்து பார்த்து உன்னிடத்தில் இருந்து வார்த்தைகள் வராதா என்று ஏக்கத்தோடு பார்ப்பார்கள். அதே அந்த இடத்தில் வளவள என்று நீ பேசிப்பார், உன் மீது இருக்கும் மதிப்பு போய்விடும். உன் பக்கம் இருந்து வரும் சொல்லை கவனிக்க மாட்டார்கள். நான் சொல்வதை ஏதாவது ஒரு இடத்தில் பயன்படுத்திப்பார், அங்கே நடப்பது உனக்கு தெரியும். பேசும் வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம். இதை மனதில் பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை கவனமாக வைத்துக்கொள். அங்கே நடப்பதை சொல்லட்டுமா? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? நான் வேலைக்கு வந்து உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று அலட்சியத்தோடு இருக்கிறாயா? நான் நின்று விட்டால் நீ என்ன செய்வாய் என்று எனக்கே புரியாது.
பிள்ளையே, என்னை கோபப்படுத்தி பார்க்காதே. விபரீதம் அதிகமாக போய்க் கொண்டிருக்கிறது. அவன் உன்னுடைய உருவத்தை போல் செய்து வைத்துக் கொண்டு தினமும் காலையில் எழுந்திருத்து ஒரு ஊசியால் உன்னை குத்தி 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 காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அங்கே காயப்படுத்தியதில் உன் இடது கைதான் அங்கே மோசமான நிலையில் இருக்கிறது. உனக்கு விளைவு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். தங்கமே, தாங்க மாட்டாய் பிள்ளையே. இருக்கும் பிரச்சனைகளை அழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் போது புதிய புதிய பிரச்சனையை தேடிக்கொள்ளாதே. விரைந்து வா. உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. தங்கமே, நான் சொல்வதை கேள். உன்னை எல்லோரிடத்திலும் இருந்தும் தீய சக்தியிடம் இருந்தும் காப்பாற்றுவேன். முடிவெடு பிள்ளையே, உன் கையில் இருக்கிறது முடிவு. பொருள் எல்லாம் வாங்கிவிட்டேனே தாயே என்று சொல்லாதே. எதையும் முழுமையடைய செய்தாயா என்பதை யோசித்துப் பார். அன்பு பிள்ளையே, உனக்காக உன் தாய் காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.